கோவில்ல கிடைக்கக்கூடிய பிரசாதம் அமிர்தம்னே சொல்லலாம். அத முடிஞ்ச அளவு வீட்ல நான் ரீகிரியேட் பண்ணி நெறைய ரெசிபீஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்ரீரங்கம் கோயில்ல ஜீரா பிரசாதம் செஞ்ச ஃபேமிலி கிட்ட இருந்து ரெசிபி வாங்கியிருக்கேன். ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். வீட்ல நெய்வேத்தியம் பண்றதுக்கு நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பாத்திரத்துல 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில வறுக்கும் போதே அவ்வளோ வாசனை சூப்பரா இருக்கும். நல்லா ரவை வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா கொதிக்க வச்ச தண்ணி 2 கப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கட்டி தட்டாம கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி ரவை அழகா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 3/4 கப் அளவுக்கு கற்கண்டு நீங்க பொடி பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்ல முழுசா சேர்த்தாலும் அது கரைஞ்சிரும். 1 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே அழகா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பாத்திரத்துல இருந்து ஒட்டாம வரும். அந்த டைம்ல கொஞ்சமா ஏலக்காய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்த்தீங்கன்னா அந்த கோயில்ல கிடைக்கக்கூடிய பிரசாதத்தோட டேஸ்ட் வரும். உங்களுக்கு வீடியோல காமிக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய பீஸா காமிச்சிருக்கேன். ஆனால் ஆட் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் தான் சேர்த்தேன். பச்சை கற்பூரம் நிறையாவும் சேர்க்கக்கூடாது, அளவாக தான் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கரண்டியில் எடுக்கும் போதே நான் சொல்கிற பேச்செல்லாம் அது கேட்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக இருக்குல்ல. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள், மனசும் நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.